போட்டு இருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். இந்த மாதம் கர்த்தர் தந்த அருமையான வார்த்தை. ஆண்டவர் சமூகத்தில் வாக்குத்தத்தத்துக்காய் ஜெபித்த போது வாக்குத்தத்தமாய் காட்டி தரல, ஆனா இந்த வேத பகுதி ஆண்டவர் வந்து கிருபையாய் காண்பித்து தந்தார். சீஷர்கள் மீன் பிடிக்க போறாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே பிடிக்கல. அவங்க பொழுது விடிந்த போது இயேசு கரையில நிற்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்கிறார். அவங்க சொல்றாங்க, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறார். அதன் பிறகு அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆண்டவர் வலையை போட சொல்றாரு. வலை நிறைய மீன்களை பிடிக்கிறாங்க. அந்த வலை இழுத்து கொண்டே அந்த வீட்டை இழுத்துட்டே வராங்க. கரையில வந்து பார்த்தபோது கரையில நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதுல மீன் வைக்கப்பட்டிருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசாரிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். ஆண்டவர் நம்ம கிட்ட ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறாருனாலே அதுக்கான சொல்யூஷன் ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். கர்த்தர் தந்த வார்த்தை இதுதான். ஆமே, ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒவ்வொரு காரியத்துக்காய் ஓடிட்டு இருக்கிறோம் இல்ல. இப்போ ஸ்கூல் அடுத்து ஆரம்பிக்க போகுது, மே முடிஞ்சு 12th ரிசல்ட் அடுத்த வாரம் வரப்போகுது. எலெக்ஷன் ரிசல்ட்டை விட பிள்ளைங்களுக்கு எந்த ரிசல்ட் தான் பயம்? 12th ரிசல்ட். ஆமே, ரிசல்ட் வருது, அடுத்த பிள்ளைக்கான அட்மிஷன். ஓடுறோம். ஆனா இந்த ஓட்டம் பாருங்க, இந்த ஓட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு இடத்துல நமக்கான அட்மிஷன் இருக்கும் பாருங்க. அப்ப அந்த அட்மிஷனுக்கான ஓட்டம் அந்த இடத்துல என்ன ஆகும் தெரியுமா? ஸ்டாப் ஆகும். கரெக்ட். ஃபீஸுக்காக ஓடுறோம். இப்போ ஃபீஸ் இல்லை, 4 வீட்டை கேட்போம் அல்லது ஓடுறோம். ஒரு இடத்துல அந்த ஃபீஸுக்கான பணம் இருக்கும், நமக்கு கிடைக்கும், எப்படியா கிடைக்கும் வைங்களேன். அந்த இடத்துல அந்த ஃபீஸுக்கான ஓட்டம் என்ன தெரியுமா செய்யும்? ஸ்டாப் ஆகும். இப்படிதான் ஆண்டவர் வந்து நம்ம ஒவ்வொரு காரியத்துக்காக ஓடும் போது அந்த காரியத்துக்கான ஓட்டத்தை எங்க ஸ்டாப் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, கடல்ல சஞ்சரிக்கிறவர்களுக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா? ஒரு கரை உண்டு. ஆமே, ஆனா நடு கடல்ல இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியாது தெரியுமா? அவங்களுக்கு கரை தெரியாததுனால எது இல்லாம ஆயிராது? கரை இல்லாம ஆயிராது. கடற்கரை ஓரத்தில் நிறைய பேர் இருக்கிறீங்க, அதனால என்னோட சூப்பரா சொல்றீங்க. ஆமே, எனக்கு கரை தெரியாததுனால கரை இல்லாமல் ஆகாது. கரை உண்டு, கரை உண்டு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் மேல் அக்கறை உள்ளவர், நான் எந்த காரியத்துக்காய் ஓடுகிறேன் என்று தெரியும். ஹல்லேலூயா. அவர் கரையில வர வைப்பார். கரையில் வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்ட. இன்னைக்கு ஒரு பெரிய செய்தி. கடந்த வாரத்தில் சிங்கப்பூர் ஊழியத்துக்கு கிருபை செய்தார். அதில் ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு ஃபெலோஷிப்பில் ஆண்டவர் ஒரு வேர்டை கொடுக்க வச்சார். அதுதான் நான் இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக அவங்க மத்தியில் சொல்லும்படி ஏவப்பட்டதுனால அதை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். கடந்த நாளில் எல்லாம் தெரிந்த வேத பகுதி தான். ஆண்டவருடைய நடத்துதலும் ஆண்டவர் அவருடையவங்க வாழ்க்கையில் ரொம்ப, அதாவது என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள், என் வழிகள் அல்ல உங்கள் வழி. அப்ப நம்ம எவ்வளவு யோசித்தாலுமே வந்து அவர் நம்ம வழிக்கு வரமாட்டார். ஆமாம், நம்ம எவ்வளோ முயற்சிப்போம் கொண்டு வருவதற்கு. அப்படி அவர் நீ என் வழிக்கு வா. ஆமே, நம்ம வழிக்கு வருவார். எதுக்கு தெரியுமா? வந்து நம்மளை தூக்கிட்டு போறதுக்கு. ஹல்லேலூயா. வந்து அவர் வழிக்கு தூக்கிட்டு போயிடுவார். அவர் வந்து பரவாயில்லப்பா வந்துட்டாரு. திரும்பி பார்க்கறதுக்குள்ள என்னது புதுசா இருக்கு, எங்கேயோ கொண்டு வந்துட்டாரு. ஆண்டவருக்கு மகிமை. அவர் நிற்கிறார் பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம். ஆமே, இது நம்ம நாளைக்கு இன்னும் சாட்டர்டே வர்ஷிப்பில் இன்னும் கொஞ்சம் கூட அதில் இன்னொரு ஆங்கிள் அதை பார்க்க போறோம். அவர் நின்று எனக்கு தெரிஞ்சு
என்னுடைய அறிவில் இதுக்கு முன்னாடி இங்கே சொல்லியிருந்தா நீங்க நோட் பண்ணி சொல்லலாம். இந்த இடத்துல சீஷர்கள் அவர் பிள்ளைகளேன்னு கூடுவார் நினைக்கிறேன். ஆமே, பிள்ளைகளே அப்படித்தானே கூடுவார். 5வது வசனத்தை பாருங்க, வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, இந்த அவர்கள் யாரு? சீஷர்கள். ஆமே, பேரு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறார். வேற எப்படி எல்லாம் கூப்பிட்டு இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். சிநேகிதர்னு கூப்பிட்டு இருக்கிறார். அப்புறம் சகோதரன் சொல்லி இருக்கிறார். சூப்பர். ஆனா இந்த இடத்துல அவர் எப்படி ட்ரீட் பண்றார் தெரியுமா? பிள்ளைகளே அப்படிங்கிறார். ஆமே, பிள்ளைகளே அப்படிங்கிறார். ஒரு குழந்தைய பார்க்கிறது போல இவங்களை பார்க்கிறார். ஆமே, பிள்ளைகளே. வேறையும் நிறைய சொல்லி இருக்கிறார். அற்ப விசுவாசி இப்படியெல்லாம் சொன்னவர் இந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துல இயேசு எதை பார்க்கல அப்படின்னா, குறைய பார்க்காம பலவீனத்தை பார்க்கிறார். நம்முடைய பலவீனம் சிலருக்கு குறையா தெரியும். ஆனா ட்ரீட் பண்ற டாக்டருக்கு அது எதுவா தெரியும் தெரியுமா? பலவீனமா தெரியும். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நானே. ஆமே, ஹல்லேலூயா. பெஸ்ட் டாக்டர் ஜீசஸ் கிரைஸ்ட். பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் சில காரியத்தை கோரசா சொல்லுவோம், விசுவாசத்தை கோரசா சொல்ல மாட்டோம். ஆமே, நீங்கள் என்ன யாருன்னு சொல்லுகிறீர்கள் அப்படின்னா ஒரே ஒருத்தன் சொல்லுவான், அது நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. விசுவாசத்தை பேசும்போது தனியா பேசுவோம். ஆனா இல்ல, கஷ்டம், நடக்காது, இதெல்லாம் எப்படி தெரியுமா சொல்லுவோம்? கோரசா சொல்லுவோம். ஆமே, ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்ல. அப்போ வந்து கரையில வந்து இறங்குறாங்க. கரைக்கும் இவர்கள் இருக்கிறதுக்கும் 200 முழம் தூரம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க கரையில வந்து இறங்கி பார்த்தபோது இவர் எல்லாமே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் இந்த காலை வேளையில, இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேச போகிறார்? அதாவது செய்தியா கேட்கிறவங்க உண்டு, இந்த வார்த்தையில தான் என் வாழ்க்கையே இருக்குன்னு கேட்கிறவங்க உண்டு, கர்த்தர் எனக்கு ஏதோ ஒன்று செய்ய போகிறார் என்று கேட்கிறவர்கள் உண்டு. நீங்க வசனத்தை எப்படி நம்புறீங்க? அது எப்படியெல்லாம் பலன் கொடுக்குமா? 30 60? ஆமென். அதாவது நீங்க எந்த விதத்தில் அதை நம்புறீங்களோ அது பலன் கொடுக்கும். ஆமென். கர்த்தர் எனக்கு என்னுடைய பயணத்துல ஒவ்வொரு ஸ்டாப்பை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருந்து ட்ரெயின்ல நீங்க சென்னைக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாப்ல நிக்கும், வேற எங்க நிக்காது. சில இடத்துல 2 நிமிஷம் நிக்கும், சில இடத்துல 10 நிமிஷம் நிக்கும், சில இடத்துல கொஞ்ச நேரம் கூட நிக்கும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை பயணத்துல ஒவ்வொரு ஸ்டாப் வச்சிருக்கிறார். அந்த இடத்துல ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல பேதுரு கையில கீயை கொடுக்கல, இந்த இடத்துல பேதுரு கையில டீயை கொடுக்கிறார். ஏன்னா ஆளுக்கு பசி. ஆமென். எந்த நேரத்துல என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல வந்து இதோ பரலோகத்தின் திறவுகோலை மறுபடியும் உன் கையில தாரேன் இல்ல. ஆளு பசி, பசி தாங்காம தான். ஜனங்க கூட பசி தாங்கிடுவாங்க, சீஷர்கள் தாங்க மாட்டாங்க. ஆமென். ஆண்டவரே சாயங்காலம் ஆச்சு, பொழுது போகுதுன்னு புலம்புனது யாரு? சீஷர்கள். ஜனங்க கூட தாங்கிடுவாங்க, ஆனா சீஷர்கள் தாங்கிட மாட்டாங்க. ஆண்டவர் ஜனங்களை அனுப்பி விடுங்க. ஏன்னா ஒரு பையன் 5 அப்போ 2 மீனை பார்த்துட்டாங்க. அவன் இப்படி பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கும் போதே உருவிட்டாங்க. ஆமென். அவன் போட வர சாப்பிடலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கும். அதான் இயேசு கேட்பார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? பார்த்துட்டாரோ? அந்தரையா நீயே சொல்லு. ஆண்டவரே ஒரு 5 அப்போ 2 மீன் ஒரு சின்ன பையன் வச்சிருந்தான். ஆமென். தாங்கிட மாட்டாங்க. இந்த இடத்துல அவர் எனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும்.
உங்களுக்கு இப்போ என்ன தேவை? நீங்க எதுக்காக ஓடிட்டு இருக்கிறீங்க? நான் நம்புறேன் இந்த மே மந்த் ஃபர்ஸ்ட் டேல கேக்குறீங்கல்ல, ஒரு ஸ்டாப் வச்சிருக்கிறாரு. எங்கேயும் ஒரு ஸ்டாப் வச்சிருக்கு. அதுல இறங்கும் போது அந்த நன்மையை நீங்க பாப்பீங்க. நம்புறவங்க மட்டும் ஹalleluya ஹalleluya. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடா glory. உங்க கை ஆமென். உம்மால் கூடா glory. உம்மால் கூடாத ஹalleluya இயேசுவா. நன்றாய் பழக்கப்பட்ட பலமுறை இந்த பீடத்திலிருந்து பேசப்பட்ட ஒரு வேத பகுதியிலிருந்து 5 காரியங்களை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 16, 17, 18, 19 வசனங்களிலே 2 நபர்களை குறித்து முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் காலேப், காலேபுடைய மகள் அக்சாள். ஆமென். அந்த வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாளை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அப்பொழுது காலேப்பின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்தினியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்சாளை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதை மேலிருந்து இறங்கினார். காலேப் பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றார். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றார். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். ஹalleluya. ஆமா, இனி எல்லாரும் கவனிங்க. அதனாலதான் அவ்வளவு வசனத்தையும் வாசித்தாச்சு. இனி நீங்களும் கவனிங்க. ஆமென். ஹalleluya. ஆமென். நல்ல தெரிந்த வேத பகுதி, இங்கே பல முறை பேசப்பட்ட வேத பகுதி. ஆனாலும் இந்த நாளிலே இது பேசும்படி ஏவப்பட்டதுனால ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இங்க ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இடையே இருக்கிற உறவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். முதல் காரியம், ஆமென், நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு.